போர் வீரர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். அப்புறம் இன்னைக்கு பல நாடுகள், எந்த ஒரு பெரும்பாலான 90% மேலான நாடுகள் அல்லது ஓரிரண்டு விதிவிலக்குகள் தவிர எல்லா நாட்டினுடைய தலைமை அரசியல்வாதிகள் எல்லாரும் ஆண்களாக தான் இருக்கிறாங்க. ஆர்மி, இராணுவம் ஆண், அதுல சந்தேகமே இல்லை. அப்புறம் இந்த கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில அல்லது நமக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் இருக்கிறாரு பாருங்க, பூசாரி அப்படின்னு சொல்லி. அது எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும், எல்லா மதத்திலையும் பூசாரி இல்லாத கடவுளே கிடையாது, பூசாரி இல்லாத மதமே கிடையாது இல்லையா? அவர் யாருன்னு கேட்டா அவரும் ஆணாக தான் இருக்கிறாரு இல்லையா? அப்போ இந்த மாதிரி அந்த குழந்தை என்ன பாக்குது அப்படின்னா, தலைமை பண்பு உள்ள எல்லாரையும் அது யாராக பார்த்து புரிந்து கொள்ளுதுன்னா ஒரு ஆணாக பார்த்து புரிந்து கொள்ளுது. இப்ப இது ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், அது மனசுல என்ன ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும், என்ன ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இல்லையா? அப்போ அது என்ன புரிஞ்சுக்குதுன்னா, இந்த உலகத்துல வலிமையானவன் ஆண், ஆணாலதான் இந்த உலகத்தை இயக்க முடியும் அப்படின்னு தான் ஒரு பெண் குழந்தையும் புரிஞ்சுக்குது. நாம ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் அப்படின்னு இந்த குழந்தை புரிஞ்சுக்குது இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வளர்றாங்க. இங்க இருந்துதான் நம்முடைய சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு ஆண் பெண் சிக்கலுக்கான உறவு சிக்கல் அல்லது ஆதிக்கம் செய்பவர் அடிமை அப்படிங்கிற சிக்கல் எல்லாத்துக்குமான ஒரு அடிப்படை விதை இந்த இடத்துல இருந்துதான் ஆரம்பமாகுது இல்லைங்களா? இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, ஆனா இதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லி, இயற்கையே இப்படிதானா, மனித இன வரலாறு இப்படிதான் இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வரலாற்றுக்குள்ளார, குறிப்பா ஆதி சமூக வரலாற்றுக்குள்ளார போய் பார்த்தோம்னு சொன்னா அங்க நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகள் வேற மாதிரி இருக்கு. இந்த பிம்பத்தை அடிச்சு நொறுக்கி போடுற ஒரு காட்சியை அங்க பாக்குறோம். இன்னைக்கு நாம பார்க்கின்ற இந்த காட்சிகள், அதாவது ஆண் ஆள்பவனாகவும் பெண் பெரும்பாலும் ஒரு துணை கதாபாத்திரம், பணிவிடை செய்யக்கூடியவள், ஆணை மகிழ்ச்சி படுத்துபவள், இந்த மாதிரியான ஒரு சமூக பிரிவுல தான் எப்பவுமே இந்த மனித சமூகம் இயங்கிக்கிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற கேள்விக்குள்ளார நாம பயணப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விடைகள் அப்படிங்கிறது வேறாக இருக்குது.